கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். நம்ம வந்து முழுமையா ஒரு அகாடமி போய் படிக்க முடியல, நம்ம வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, நமக்கு வந்து படிக்கக்கூடிய டியூரேஷன் கம்மியா இருக்கு, நமக்கு முன்னாடி 2 வருடங்கள் 3 வருடங்களா படித்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு இந்த டிஎன்பிசி தேர்வு வந்து நம்ம நல்லா கிராக் பண்ணிட முடியுமான்ற ஏகப்பட்ட காரணங்களை முன்னிறுத்தி இந்த தேர்வுக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்காங்க. முழுமையா தன் மீது நம்பிக்கையை வச்சு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து தயாராகக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா முழுமையா தன் மீது நம்பிக்கை வச்சு ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சா மட்டுமே தான் இந்த தேர்வுகளை வந்து கிளியர் பண்ண முடியும். 1000 காரணங்கள் சொல்லலாம், இங்க காரணங்கள் சொல்வதனால எந்த ஒரு காரியமும் சாதிக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இருந்தா வெளில வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அதுதான். சில பேருக்கு வேலைக்கு போய்தான் ஆகணும், சில பேருக்கு வேலைக்கு போகாம கூட படிச்சிட முடியும். ஆனா அந்த சூழ்நிலை இருந்து மேல வரணும்னா அந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ, நீங்க அதை வச்சுதான் நீங்க படிச்சு